தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று நம்முடைய தந்தையும் பாதுகாவலரும் ஆகிய புனித ஜான் போஸ்கோவை நாம் நினைவு கூறுகின்ற அருமையான நாளாக இன்று அமைந்திருக்கின்றது. எனவே நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வல்லமை மிக்க புனிதரின் பரிந்துரையை நாடுவோம். அவர் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நம்முடைய கருத்துக்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். குறிப்பாக உலகை எதிர்கொண்டிருக்கின்ற, குறிப்பாக நம் நாட்டை அச்சுறுத்துகின்ற இந்த வைரஸின் தாக்குதலிலிருந்து இறைவன் புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரை வழியாக நமக்கு விரைவில் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக அனிஷ் குடும்பத்தினர் ஜான் போஸ்கோவின் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அந்தோனி ராஜ் குடும்பத்தினர் இறைவனுக்கும் புனித ஜான் போஸ்கோவுக்கும் நன்றியறிதலாகவும், தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆலிஸ் ஃபாஸ்டினா என்னும் குழந்தையினுடைய நலனுக்காக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கப்படுகின்றது. அவருடைய பிறந்த நாளிலே இறைவன் அந்த குழந்தை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், உடல் நலம் இல்லாமல் இருக்கின்ற சாரால் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் இறைவன் தன்னுடைய வல்லமை மிக்க கரத்தினால் அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு உடல் நலம் உள்ள நலமும் அருள வேண்டும் என்றும், ஆல்ட்ரிக் குடும்பத்தினர் நல்ல உடல் நலம் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். பென்சன் குடும்பத்தினர் நல்ல உடல் நலனை இறைவன் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று மன்றாடுகின்றார்கள். ராஜ் மற்றும் குடும்பத்தினர் நல்ல உடல் நலனோடு இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்று இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான நோய்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், நல்ல உடல் நலனோடும் உள்ள நலனோடும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற ஷகீலா விக்டோரியா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இன்று காலை இறைவன் தன்னிடம் அழைத்து கொண்ட ஷோபன் பாபு என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரி இறைவனுடைய இரக்கத்தினால்
நிலையான வாழ்வை, விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் செபிப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றியெறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 13 இறை வார்த்தைகள் 26 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களுக்கும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறை வாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்கு உரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழுத செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன்,
இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பதில்: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உனக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். பதில்: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூ உலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாய் இருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பதில்: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே, இறை உம்மை புகழ்ந்திடவே. என் மன்னவா உமை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உமை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
பல்வேறு இன்னல்களை, நெருக்கடிகளை, பிரச்சனைகளை, நோயை, இறப்பை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை இப்பொழுது எதிர்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதோ இந்த வைரஸுடைய தாக்குதல் முடிந்துவிட்டது, உலகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருந்த பொழுது மீண்டும் இரண்டாவது அலை என்று சொல்லி இப்பொழுது முன்பை விட அதிகமான ஒரு பிரச்சனைக்கு இந்திய நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. நோயுற்றவர்களுக்கு மருத்துவமனைகளில் இடமில்லை என்ற நிலை, ஆக்சிஜன் பற்றாக்குறை என்ற ஒரு பிரச்சனை, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கின்ற நிலை, என்ன நிகழுமோ என்ற ஒரு பயம், நோய் எப்பொழுது நம்மை தாக்குமோ என்ற அச்சம், இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளிலும் இன்னல்களிலும் உழன்று கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இறைவன் கொடுக்கின்ற செய்தி, உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள் என்று இயேசு கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த சூழலிலே நமக்கு ஆறுதலாக கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தை இதுதான். உள்ளத்திலே பல்வேறு விதமான கலக்கங்களோடும் பிரச்சனைகளோடும் இருக்கின்ற நமக்கு இறைவன் இன்று கொடுக்கின்ற செய்தி, உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள். இறைவா, நான் உம்மை நம்புகிறேன் என்று நாம் எப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு அகல ஆரம்பிக்கின்றன. என்னுடைய பிரச்சனைகளை விட என்னுடைய கடவுள் பெரியவர், நான் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை விட என்னுடைய கடவுள் மேலானவர் என்ற ஒரு நிலை நமக்கு வருகின்றது. ஆகவே இன்று நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்ள இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உள்ளம் கலங்காதீர்கள் என்பதுதான். நம்முடைய தந்தையும் பாதுகாவலருமாகிய புனித ஜான் போஸ்கோவை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். தொன் போஸ்கோ சொல்வார், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது எங்கே அதிகமான கவலைகள் இருக்கின்றதோ, எங்கே அதிகமான இன்னல்கள் இடையூறுகள் இருக்கின்றதோ அங்கே நீங்கள் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்வார். அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அதிகமாக்குங்கள் என்று. இதுதான் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்ட மனிதராக புனித ஜான் போஸ்கோ திகழ்ந்தார். கிறிஸ்துவலின் சகாய அன்னையினுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தொன் போஸ்கோ விரும்பினார். அது தொன் போஸ்கோடைய விருப்பம் மட்டுமல்ல, சகாய அன்னையின் விருப்பமும் கூட. அவருடைய கனவிலே எந்த இடத்தில் அந்த ஆலயம் அமைய வேண்டும், எப்படி அந்த ஆலயம் அமைய வேண்டும் என்பதையெல்லாம் அன்னையானவர் தெளிவுபடுத்தினார். ஆகவே சார்ல்ஸ் புத்செத்தி என்பவரிடத்திலே தொன் போஸ்கோ இந்த பணியை ஒப்படைத்து தன்னுடைய கனவில் வந்த அந்த ஆலயத்தினுடைய மாதிரியை சொல்லி, இதே போன்று எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், அதற்காக நீங்கள் ஒரு வரைபடத்தை தயார் செய்யுங்கள் என்று சொன்னார். அவரும் திட்டத்தை தயார் செய்தார். தொன் போஸ்கோ மிக மகிழ்ந்தார். என்றால் அவர் விரும்பியது போலவே அந்த ஆலயம் இருந்தது. ஆகவே அவர் இந்த ஆலயத்திற்கான அனுமதி பெறுவதற்காக அரசு அதிகாரிகளிடத்தில் சென்றார். அதை பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இந்த பெயர் நன்றாக இல்லை, கிறிஸ்துவலின் சகாய அன்னை என்ற பெயர் நன்றாக இல்லை, அதை நீங்கள் மாற்றிவிடுங்கள் என்று சொன்னார். தொன் போஸ்கோ சொன்னார், இது என்னுடைய விருப்பம் இல்லையே, இப்படித்தான் ஆலயம் அமைய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்று சொன்னார். இல்லை, இந்த பெயர் அவ்வளவு பிரபலமான பெயராக இல்லை, ஆகவே நீங்கள் இதை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று தொன் போஸ்கோ வந்துவிட்டு மீண்டும் அந்த வரைபடத்தை தயார் செய்து எடுத்துக்கொண்டு போனார். அதில் அந்த பெயரை மட்டும் விட்டு விட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த வரைபடத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார். பெயரே எதுவுமே இல்லை, பெயரை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று புத்திசாலித்தனமாக தொன் போஸ்கோ சொல்லிவிட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இருக்கிறது, இதை கட்டி முடிப்பதற்கு எப்படி 1 மில்லியன் லீரை தேவைப்படும்
என்று சொன்னார். தொன்போஸ்கோ அதை பற்றி கவலைப்படலாகவே சொன்னார், அதை பற்றி ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், இறைவன் எப்படியாவது அந்த தொகையை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டார். அவருடைய வரைபடத்திற்கு அனுமதி கிடைத்தது. அவர் எடுத்து வந்து தன்னுடைய பொருளாளர் இடத்திலே அருட்தந்தை ஆஞ்சலோ சாவி அவரிடத்திலே கொடுத்து சொன்னார், இதற்கான பணியை நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று சொன்னார். அடித்தளம் அமைக்கின்ற பணியை ஆரம்பியுங்கள் என்றார். அவர் சொன்னார், தொன்போஸ்கோ, இன்று காலையிலே நம்முடைய கடிதங்களை அனுப்புவதற்கு அஞ்சல் தலைகளை வாங்குவதற்கு கூட பணம் இல்லை. இப்படிப்பட்ட சூழலிலே எங்கே போய் நான் இவ்வளவு பெரிய ஆலயத்திற்கான அடித்தளத்தை நான் எப்படி தோண்டுவது? தொன்போஸ்கோ, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏதோ ஒரு சிற்றாலயம் கட்டுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆலயம். இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கான அடித்தளத்தை அமைப்பதற்கே எவ்வளவு செலவாகும், அதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். தொன்போஸ்கோ, பரவாயில்லை, நீங்கள் பணி ஆரம்பியுங்கள், கடவுள் கொடுப்பார் என்று சொன்னார். அந்த பணியானது ஆரம்பிக்கப்பட்டது. 2 வாரங்கள் அந்த அடித்தளத்தை அமைப்பதற்கான பணி முடிவுறுகின்ற நிலையில் இருக்கின்றது. அதற்கு 1000 லீரே பணம் கொடுக்க வேண்டும். என்ன செய்வதென்று தொன்போஸ்கோ நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இறைவனுடைய பராமரிப்பு அவருடைய உதவிக்கு வந்தது. தொன்போஸ்கோவை ஒரு நோயிற்று இருக்கின்ற ஒரு பெண்மணியை சந்திப்பதற்காக கடவுள் அழைத்துச் செல்கின்றார். அந்த பெண்மணியை போய் பார்க்கின்றார். அந்த பெண்மணி 3 மாதங்களாக காய்ச்சலாலும் இருமலாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். என்ன செய்வதென்று தெரியாமல் எந்த மருத்துவரை பார்த்தும் அவருடைய நோய் நலமாகவில்லை. அவை தொன்போஸ்கோ அவரை பார்த்து சொன்னார், உங்களுடைய நோயிலிருந்து நீங்கள் நலம் பெற விரும்புகிறீர்களா? கண்டிப்பாக தொன்போஸ்கோ, 3 மாதங்களாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். படுக்கையிலிருந்து என்னால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. மிகவும் நான் நலிவுற்ற நிலைக்கு சென்று விட்டேன். இப்படி 3 மாதங்கள் காய்ச்சலாலும் இருமலாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். தொன்போஸ்கோ சொன்னார், ஒரு சின்ன ஒரு செயலைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். என்ன தொன்போஸ்கோ? நீங்கள் ஒரு நவநாள் ஆரம்பிக்க வேண்டும். கண்டிப்பாக செய்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய நோயிலிருந்து நலம் பெற்றால் எனக்கு போதுமானது என்று சொன்னார். என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, 3 இயேசு கற்பித்த ஜெபத்தையும் 3 மங்கள வார்த்தை ஜெபத்தையும் 3 மூவர் இறைவனுக்கான புகழையும் நீங்கள் 9 நாளைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதோடு 3 முறை நீங்கள் கிருபதேவத்துக்கு மாதாவாக இருக்கிற என்ற ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அன்னையினுடைய மகிமைக்காகவும் இறைவனின் புகழுக்காகவும் நீங்கள் இதை 9 நாள்களுக்கு செய்து வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நோயிலிருந்து நலம் பெறுவீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார், நீங்கள் சொல்வது மட்டும் உண்மையாக நடந்துவிட்டால் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஏதாவது செய்கிறேன் என்று சொன்னார். ஏதாவது செய்கிறேனா? கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். நான் கிறிஸ்துவின் சகாய அன்னைக்கான ஒரு ஆலயத்தை நான் கட்டப்போகிறேன். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பொருளுதவி செய்ய போகிறீர்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு தொன்போஸ்கோ சென்று விட்டார். அந்த 9 நாள் நவநாள் முடிகின்ற வேலையிலே தொன்போஸ்கோ மீண்டும் அந்த பெண்மணியை சந்திப்பதற்காக போகிறார். போன பொழுது அந்த பெண்மணியினுடைய பணியாளர் ஓடி வந்து சொன்னார், தொன்போஸ்கோ, நீங்கள் சொன்னபடியே அம்மா நலமாயிட்டாங்க. எங்கே அவர்கள் என்று கேட்டபோது அவர்கள் ஆலயத்திற்கு போயிருக்கிறார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. அப்படியா? கொஞ்சம் காத்திருங்கள், கண்டிப்பாக இப்பொழுது வந்து விடுவார்கள் என்று சொன்னார். தொன்போஸ்கோ காத்திருந்தார். அந்த பெண்மணி திரும்பவும் வந்துவிட்டார் ஆலயத்திலிருந்து. மிகுந்த மகிழ்ச்சியோடு தொன்போஸ்கோவுக்கு நன்றி செலுத்தினார். நீங்கள் சொன்னபடியே இதோ 9 நாள் முடிவடைவதற்குள்ளாக நான் நலமடைந்து விட்டேன். என்னுடைய காய்ச்சல் முழுமையாக நீங்கிவிட்டது, இருமல் நின்று விட்டது. நான் இதோ எட முடியாமல் இருந்த நான் இப்பொழுது எழுந்த ஆலயத்திற்கு போய் திருப்பலி பங்கேற்று நான் இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு வருகிறேன் என்றால் பாருங்கள் என்று சொன்னார். இதோ உங்களுக்கான தொகை, நான் கொடுப்பதாக வாக்களித்த தொகை என்று சொல்லி ஒரு தொகையை கொடுத்தார். தொன்போஸ்கோ அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்தார். வந்து பார்த்த பொழுது மிக சரியாக 1000 லீரை அதில் இருந்தது. அந்த வாரத்திலே இந்த ஆலயத்தினுடைய அடித்தளத்தை அமைப்பதற்கு தேவையான அந்த பணம் முழுவதுமாக அந்த பெண்மணியை கொடுத்திருந்தார். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள், உள்ளம் கலங்க வேண்டாம் என்ற இயேசுனுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மையானவை என்று பாருங்கள். உங்களுக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும் என்று சொல்லி தொன்போஸ்கோ சொன்னது அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மையாயிற்று பாருங்கள்.
எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இறைவன் பார்த்து கொள்வார். இறைவன் நம்மை பராமரிக்கின்றார். அவர்தான் நமக்கு எல்லாமுமாக இருக்கின்றார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்ன இயேசு இதோ நமக்கு வழிகாட்டுகின்றவராக இருக்கிறார். அவர்தான் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே அவரை யார் இறுக பற்றி கொள்ளுகின்றார்களோ, அவரை யார் முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நலமாக அமையும் என்பதை தொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கின்றார். இதுபோன்று எண்ணற்ற விஷயங்களை நாம் சொல்லலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, தொன் போஸ்கோவுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய தந்தையும் பாதுகாவலருமாகிய புனித ஜான் போஸ்கோ எந்த அளவுக்கு இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டு, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தாரோ அதே நம்பிக்கையோடு வாழ நாமும் இன்று அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அசாதாரணமான சூழலை மனதில் கொண்டு நாம் கலக்கங்களை விட்டுவிட்டு, உள்ளத்திலே நாம் பயத்தை விட்டுவிட்டு இறைவன் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்களாக நாம் வாழ்வோம். நிச்சயமாக இறைவனுடைய பராமரிப்பு நமக்கு கிடைக்கும். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜான் போஸ்கோவின் நினைவு கொண்டாட்டத்திலும் திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில்
முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இன்றைய திருப்பலி நன்றியது திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற அனிஷ் குடும்பத்தினரையும் ஆந்தனி ராஜ் என்பவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்திருளும். தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆலிஸ் ஃபாஸ்டினா என்னும் குழந்தையை ஆசீர்வதித்திருளும். தன்னுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று குறிப்பாக நல்ல உடல் நலம் வேண்டி ஜெபிக்கின்ற சாரால், ஆல்ட்ரிக் குடும்பத்தினர், வின்சென்ட் குடும்பத்தினர், ராஜ் குடும்பத்தினரை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஷோபன் பாபு, ஷகீலா விக்டோரியா என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் தாங்கி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இயேசு கற்பித்த அந்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் அனைவரும் உருக்கமுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே,
உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாம் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் போஸ்கோவின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவன் தந்த இனியவரே, இறைவனின் தூதரே, இளைஞர்கள் உலகம் வாழ்த்திடும் இனியன தொன் போஸ்கோ, எங்கள் இனியன தொன் போஸ்கோ. அன்பினும் முறை உணர்ந்தார், அதை அனைத்திலும் கடைபிடித்தார். அன்பெனும் முறை உணர்ந்தார், அதை அனைத்திலும் கடைபிடித்தார். அன்புக்கு அடைக்குந்தார், ஏதும் இல்லை என்று உணர்த்திவிட்டார். அன்புக்கு அடைக்குந்தார், ஏதும் இல்லை என்று உணர்த்திவிட்டார். இறைவன் தந்த இனியவரே, இறைவனின் தூதரே, இளைஞர்கள் உலகம் வாழ்த்திடும் இனியன தொன் போஸ்கோ, எங்கள் இனியன தொன் போஸ்கோ. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மநன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயங்களில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.